பிள்ளைகிட்ட மாட்டியிருக்கான், வர வைக்கிறேன், வரவு செலவு பார்க்க வைக்கிறேன். இந்தா போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க காரைக்குடியில். யாருக்குப்பா திருமணம்? கால் வந்துட்டு வரலாம். இந்த ஐப்பசிக்குள்ளே நல்ல இடமா பார்த்து தரேன்ப்பா. வேறு என்ன வேணும்? அன்னைக்கு என்ன சொன்னேன்? உங்கள் காரைக்குடியிலே இருக்கார் கருப்பசாமியை. எங்கே கும்பிட்டாலும் ஒன்று தான், கும்பிட்டுக்கலாம், வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? நான் ஒரு வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நடக்கணும்னு கேட்டு வந்தது யார்? வாப்பா. என்னடா வேலை? கால் வந்துட்டு வா. உட்கார். இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. அம்மா குழந்தைய அளவிடாமல் பார்த்துக்காமா. செப்டம்பர் அக்டோபர் மாதத்துக்குள்ளே உனக்கு ஃபாரின் ப்ராஜெக்ட் கிடச்சிரும். இந்த விசா வந்துடும். போய்ட்டு வா. ஆப்ரேஷன் பண்ணட்டும், எந்த ஆபத்தும் இல்லை. போய்ட்டு வச்சோம். கருப்பசாமிக்கு எந்த ஊர்? அப்படியா, காரைக்குடி. உத்தரவு முடிஞ்சு போச்சே. யாருக்கு உடல்நிலை? யாருக்கோ வீட்டில் சரியில்லைன்னு வந்திருக்காங்களே. யாருக்கு? யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். உட்கார்ப்பா. ஏன் நிற்கிற? உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். முன்ஜென்ம பாவ வினைகளால் வந்த நோய் இது. இந்த அரிப்பை நிப்பாட்டிருந்தேன். வெறிக்கோசமும் உனக்கு குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்த ஜென்மத்தில் நல்லா இருப்பேன், வெற்றி உண்டு. பையனுக்கு க்ரீன் கார்டு கிடச்சி அங்கே ஒபினைன் ஆயிடுவான். அசத்தில் வர போயிட்டோம். கருப்பசாமிக்கு அப்படியா. மானாமதுரை. 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 பம்பாயிலேருந்து ஃபோன் வந்துருச்சுல அவனுக்கு. மானாமதுரை கனி கிடக்கு. பைத்தில் 1, பைத்தில் 2, பைத்தில் 3. குறிய தள்ளு. அப்படியா, சரி. திருச்சி மாநகர். திருச்சி வாங்க, திருச்சி வாங்க. அவ பேசிட்டாங்க. பம்பை ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்கான். திருச்சி மாநகர் கோர்ட்டு வழக்கு யாருக்கு இருக்கு? வழக்கு இருக்கா? வாங்க, உள்ள வாங்க. என்ன வழக்குப்பா? உனக்கு என்ன வழக்குடா? உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது. ஆனால் உன்னுடைய எதிரிகள் தேவையில்லாமல் உன்னை மடக்கி வச்சுருக்காங்க. அதை வெற்றியாக்கி உனக்கு வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சு என்னை வெற்றியோடு காண்பாய். ஃபாரினில் கூட படிக்க வை. பணம் நான் தரேன். போ. கால் வந்துட்டு வாடா. வாயா, சும்மா இருக்கியா? 3 வருஷமாக வாழ்க்கையில் கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். இதுக்கிடையில் தேவையில்லாத அந்த வழக்கும் வந்து மாட்டியிருக்கு. வழக்குலையும் வெற்றியாக்கி தரேன், உன் கடனை தீர்த்து தரேன். வேறு என்ன வேணும்? இந்த வருஷமே வாங்கிக்கா, ஜெயிச்சுக்கா, நல்லாரு. போயிட்டோம். கருப்பசாமிக்கு ஃபாரின் சொந்தமாக கல்வி கேட்டு வந்தது யார்?
ஃபாரின் சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வேலை விஷயமாக கேட்டது யார்? வாடா. வேலை விஷயமா? கால் வந்துட்டு வா. திருமணம் சம்மந்தமாக கேட்டது திருமணமா? ஏய், நல்ல காலில் வந்துட்டு வா. என்ன படிச்சிருக்க? எந்த ஊர் உனக்கு? அப்படியா? திருச்சி சொந்த ஊர் திருச்சி கிடையாது. எந்த அர்த்தத்தில் அங்கே வந்து நின்ன நீ? அங்கே உட்காரு வர. வாடா. திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க. நான் எனக்கு தோணுச்சுன்னா அதான் எந்த ஊருன்னு கேட்கணும்னா அதுக்கு காரணம் இருக்கும். யாருக்கடா கல்யாணம்? ஆ, என்னாச்சு உனக்கு? கை காலெலாம் ஆணிக்கால் ஆகிடுது. கண்ணை மூடு பார்ப்போம். காலில் வந்துட்டு வா. காலில் வந்துட்டு வாடா. கொஞ்சம் கேட்போம். நல்ல பையன்தான். குடிப்பியா? என்ன நொல்ல என்ன? இன்னொருத்தர் காலில் வந்துட்டு வா. எப்பமா வருதான்? ஒரு நாளைக்கு 2 தரம். எல்லா நேரமுமா குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரத்துக்கு 2 தரம் குடிப்போம். குடிக்கிறது நிப்பாட்டு. கீழே விழுந்துட போகிற. விழுந்தோன்னா இருக்கிறதும் குழப்பமாயிடும். நின்றுத்துக்காகவும் இந்த வருஷத்தில் கல்யாணத்தை முடிச்சுட்டார் இருந்தா. அப்படி நீ ஒருத்தைய விரும்பு, அது நடக்காது. போய்ட்டு வா. இந்தடா ரூபா வச்சுக்கா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியே ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி வாங்க. ராம்நாட்டு பகுதி. ராம்நாட்டு பகுதி. மிச்சம் உட்காருங்க. ராம்நாட்டு பகுதி வாங்க. அண்ணா மிச்சம் உட்காருங்கண்ணே. ஐயா ராம்நாட்டு பகுதி மட்டும் வாங்க. மிச்சம் உட்காருங்க. அமைதியா இருங்க. என்னது? நல்லாயிரும். இந்த அப்படி நினச்சது நடக்கும். மாற்றிடுவோம். போங்க. ராம்நாட்டு பகுதி வீடு சம்மந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? ராம்நாடா? ஆ, பொறுங்க. எந்த ஊர்? அங்கே ஒரு பேரையூர் இருக்கோ? நீங்கள் காலில் வந்துட்டாங்க. என்னப்பா வேணும் உனக்கு? சொந்த இடத்துல வீட்டை கட்டித்தாரேன். இருக்கிற தடைகளை நீக்கித்தாரேன். வெற்றி ஆயிரும். என்னை கும்பிட்டுக்கா. இந்தா பிள்ளைய பற்றி காக்க வந்தது யாரு? வாப்பா. காலன்னு சொல்லலாம். யார் இது? பிள்ளை எங்கப்பா இருக்கான்? எங்க இருக்கான்? காணல. பழனிமலை முருகா. என்னாச்சு அவனுக்கு? காலில் நின்றுவாங்க. ஒரு சொட்டு தேங்காய் உன் குடும்பம் பிரிஞ்சு கிடக்கிறத ஒன்று சேர்த்து தந்தா போதுமா? இந்தா இதுக்கடையில் நீ கோயிலுக்கு தெய்வத்தொண்டு செய்யக்கூடிய வம்சத்தில் பிறந்தவன். அதெல்லாம் ஒழுங்காக நடக்கலை. அதுக்கு ஊர் காரணம், நீ காரணம் இல்லை. அதுக்கு முன்னோர்கள் செஞ்ச பாவமும் காரணம்.
இந்த ஆண்டில் உன் குடும்பம் ஒன்று சேர்ந்துடும், பிரிவு இல்லாமல் காப்பாற்றுறேன். வாடா தம்பி, நல்லாரு. இந்த பணம் பெருகும், புண்ணியமாக இருடா. கருப்பசாமிக்கு ராம்நாட்டு பகுதி, ஆமாம், வீட்டு பக்கத்தில் ஒரு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். அதுலேருந்து என்னை விடுதலை ஆகி கொடுங்கன்னு கேட்டது யார்? வீட்டு பக்கத்தில் யாரோ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? யாருமா? பிள்ளைகள் கல்வி சம்மந்தமாக என்னம்மா புரியல? கிடையாது. ராம்நாட்டு பகுதி கடன்கள் தீர வேண்டும் என்று கேட்டு வந்தது யாரு? காலன்றாட ராஜா. சின்ன கருப்பசாமி, அது பெரிய கருப்பசாமி. சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்கடா இருக்காங்க? குலதெய்வமானுக்கு கால் வந்துட்டுவான். என்ன விஷயம் முதல்ல சொல்ல வேண்டியதானே? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாத குறையும், வீட்டுக்குள்ளே பண நெருக்கடியும் கடன்களுமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் எதுவும் செய்வன கோளாறுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சில சிந்தனைகள் உன் உள்ளத்தில். நடந்தது உண்மை. இஸ்லாத்து முறைப்படி சேர்ந்துருக்கு. கால் வந்துட்டுவான். வரேன். வேற என்னப்பா வேணும்? கடன் தீரணும். என்ன காரியமோ அது. ஒரு வியாபாரம். என்ன வியாபாரம்? ரைஸ் புல்லிங் வியாபாரமா? தொழில் அமையும், ரைஸ் புல்லிங் நடக்காது. போயிட்டு வா. ஏய், உட்கார் பேச, தூக்கிட்டு வரலங்கண்ணா. பேபாயா. ராம்நாட்டு பகுதி சண்டை சச்சரவு நீங்கணும்னு கேட்டு வந்தவங்க. சண்டை சச்சரவு அடிபிடி சண்டை போட்டது யாருப்பா? இல்லை, அடிபிடி சண்டை போட்டது யாரு? அக்கா தங்கச்சி பையன் அடிபிடி சண்டை போட்டது யாரு? யார் அடிச்சிட்டா? போலீஸ் கேஸ் யாருக்கு இருக்கு? ராம்நாட்டு உத்தரவு முடியுது. கருப்பசாமிக்கு தர்மபுரி எந்திரிச்சு கம்பிக்கு இந்த பக்கம் வந்துருங்க. கால் வந்துட்டு வரலாம். நமக்கு வந்துடுச்சு. பிடிச்சா பிடிச்சி போகுது. இப்போ என்ன, இந்த வருஷத்தில் உனக்கு அந்த வேலை கிடச்சிரும். மெட்ராஸ்லேருந்து ஆர்டர் வரும். போயிட்டு வா. பணம் வந்திருக்கேன், தீர்ந்துடும். வாப்பா. தருமபுரி மகனை பற்றி கேட்க வந்தது. பையன் எங்கே இருக்கான்? பையனோட வாழ்க்கையும் சரியாக்கித்தானே உன் கடனை தீர்த்து தரேன். இந்த நில பிரச்சனை வரும், அதை தீர்த்து தந்துடுறேன். புதன்கிழமை என்னை வந்து பார்ப்பா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? சொத்து பாமா. கால் வந்துட்டு வா. உன் கையில் விட. இன்னொரு தரம் போதும். ஆமாம். ஆமாம்.
என்னம்மா பிள்ளை? காலில் வந்துட்டு வா. ஹரி ஓம் நாராயணா. அந்த லவ் பண்ண பிள்ளைய நீ கைவிட்டுறது தான் கரெக்டு. அது திருப்பி தரணுங்கிறியா? பிரித்து கொண்டு வந்து கொடுத்துட்டலாமுங்கய்யா. நடக்காது. அங்கேயே இருந்து முன்னேறிடுவா. இந்தா நல்லா இருக்கு. கருமசாமிக்கு என்னுடைய பணம் சம்பந்தமாக எனக்கு சில வெற்றிகள் கிடைக்கணும் கேட்டது யார்? பணம் சொத்து சொந்தம். வாங்க. என்னென்ன பணம்? யார்கிட்ட எத்தனை லட்சம் கொடுத்துருக்கா? பரவாயில்லையே. கால் நட்டுவாங்க. இப்படி ஆள் தான் நமக்கு வேணும். கால் நட்டுவாங்க. வாங்க. மதிமயக்கம் பண்ணி இவட்ட இருக்கலாம் பிடிக்கிட்டாங்க. இவ தன்னை மறந்து கொடுத்தாலும் நீ சொல்கிற. மதிமயக்கம் பண்ணி தான் கொடுத்துட்டாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இன்னும் மதி தெளிவாக ஆகலையே. அந்த மயக்கத்திலிருந்து இன்னும் எந்திக்கலை. இல்லை நீங்களே இப்படி சுற்றி நின்றுக்கிட்டால் ஆட்கள் எப்படா தெரிவாங்க? இந்தா அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வா. சரியாக்கி தரேன். பணத்தையும் வாங்கி தரேன். ஆமாம். நல்லா கருமசாமிக்கு புதுக்கோட்டை. நிக்கிறவங்க போய் உட்காருங்க. புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை ஒரே சைடா நில்லுங்க. புதுக்கோட்டை அண்ணா வாங்க. கால் வந்துட்டு வரலாம். வர சொல்லுங்க. வாமா மின்னல். வழி விடுங்க. வழி விட்டு நில்லுங்க. நம்ம பையனுக்கு வேலை வேணுமா? இந்தா முடிச்சு தரேன். வெற்றி ஆகிக்கா போ. நல்லா மனத்தை மாற்றி தரேன். செம்மையாக்கி தரேன். இந்த அப்படி வேண்டாம் போய்ட்டு வரலாம். கருமசாமி எங்களுடைய டாக்குமெண்ட்டை மீட்டி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? அவ்வளோதான் இன்னைக்கு அவ்வளோதான். டாக்குமெண்ட் சொந்தமாக கழுவி கேட்டு வந்தது யாருப்பா? வீட்டு பத்திரம் சொந்தமாக கழுவி கேட்டு வந்தது யாரு? வாங்க வாங்க. என்னாச்சு? டாக்குமெண்ட் எங்கே இருக்கு? கால் வந்துட்டு வரலாம். கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன். 2.5 வருஷமும் அவங்களுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு அங்கும் இங்குமா இருக்கணுங்கிற குடும்ப நிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கடனை தீர்த்து உங்களை மீட்டி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? காட்டுங்க. அவனை கூட சொல்லு. வாடாங்க பக்கத்தில் வா. எங்கள் ஆப்ரேஷன் சாதாரணமாக குணமாயிரும். இந்த கனியை சாப்பிட சொல்லு. ஒரு மினி ஆப்ரேஷன் சரியாயிடுவான். சுவாமியே பிள்ளைய பற்றி கவலைப்படாத போ. நல்லாயிருவான். கருமசாமிக்கு ஒரு பிள்ளை கொடுக்குமா? இந்த பராசக்தி நல்லா இருக்கு. அதே புதுக்கோட்டை எல்லை என் தொழில் சம்பந்தமாக தடை இருக்குது. அதை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ப்பா? கேட்டு திறந்துருக்குமா? கேட்டு திறந்துருக்கு. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஓராண்டு காலமாக தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ கடன் பட்டு வாகனத்தை வச்சுருப்போமா வச்சுருக்க மாட்டோமாங்கிற ஒரு சந்தேகத்தில் குழப்பமாக இருக்கியான். காலைல வந்துட்டு வா. இந்தா வண்டியை வச்சுக்கா, கடனை தீர்த்து தரேன். வேறு இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா. பணம் வந்துடும், சந்தோஷமாக இரு. போய்ட்டு வா. என் பேர் கருப்பசாமி. போ, வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமின்னு வச்சுக்கா. கருப்பசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யார்? நம்ம பிள்ளை எங்கே இருக்கான்? காலைல வந்துட்டு வா. ஆயிரம் எண்ணம் கொண்ட மானிடர். பையன் பேசுனானா அவன்கிட்ட? இந்த வருஷத்தில் உள்ளது அவனுக்கு வெற்றி ஆயிரும். மேலும் அங்கே ஒரு புதிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கிறான், அதை நான் வெற்றியாக்கி காப்பாற்றி தரேன். வேறு என்ன வேணும்? தீர்த்து தரேன். இந்த அப்படி புண்ணியமாக இரு மகளே. போய்ட்டு வா. திருவாரூர் 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 வாங்க. நிக்கிறவங்க அப்படியே போய் உட்காருங்க. மைக்ல சொல்றத கேளுங்க. நிக்கிறவங்க போய் உட்காருங்க. திருவாரூர் வாங்க. பாப்பா காலைல வந்துட்டு வரலாம். அப்படியா? கடன்களை பற்றி கேட்டு வந்தது யாரு? காலைல வந்துட்டு வா. கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஒரு காலத்தில் ஆடு மாடு பால் பசு எல்லாமே இருந்துச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை. காலைல வந்துட்டு வா. இப்போ கட்டின பொண்டாட்டி உடல்நிலையும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லை. கடன் பட்டிருக்க, சரியாக்கி தந்தால் போதுமா? வியாபாரத்தை வெற்றியாக்கி தரேன். பக்கத்தில் துர்காதேவி இருக்காளா? துர்க்கையம்மன் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து வா, வெற்றியாக்கி தரேன். போய்ட்டு வா. பால் பண்ணை யாருமா நீ? இது யாருப்பா? ஓம் பொண்ணா? காலைல சொல்லலாம். உன் கட்டுமனைக்கு போனேன். ஏய் யார் நீ? அப்படியா? வீரனார் ஒரு சாமி வர்றாரு, எங்கே இருக்காரு? குலதெய்வமா? இன்னொரு கும்பிட்டு வா. மார்காயில் மார்கை வாங்கப்பட்ட தெய்வம் மதுரை வீரன். சரியா? உன் பிள்ளையினுடைய கல்யாண வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் வந்துடக்கூடிய அளவுக்கு நிலைமை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தந்தால் போதுமா? காலைல வந்துட்டு வா.